Hello students, 11th physics quarterly exam கான important questions நம்ம பார்க்க இருக்கிறோம். VL classes channel some copyrights problemனால block பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப VL classes channel வருமா அப்படின்றது எனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம VL classes இல்லைனாலும் VL classes channel நடத்துகிற விஜயலட்சுமி ஆகிய நான் என்னோட இன்னொரு சேனல் கல்வி விஜி சேனல். ஸோ அதில் தான் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உறுதிமொழி எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பார்க்குறவங்க ப்ளீஸ் என்னோட உழைப்புக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் போடுற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். 11th குவார்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா லெசன் 1ல இருந்து லெசன் 6 வரையும் 1 2 3 4 5 6 இந்த 6 லெசனும் உங்களுக்கு போர்ஷனாக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். Second one, derive the relation between momentum and kinetic energy. அதிலே second subdivision, two objects of masses 2 kgs and 4 kgs are moving with the same momentum of 20 kgs. Will they have same kinetic energy? இது ரெண்டுமே அட்டென்ட் பண்ணாதான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. Derive the kinematic equations of motion for constant acceleration. இதில் எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸோட கலெக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எதையுமே ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்கிறேன், 1 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் பக்காவாக தயாராகிட்டீங்கன்னா சென்டம் மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். தைரியமாக நீங்கள் படிக்கலாம். Derive the expression for moment of inertia of a rod about its center and perpendicular to the rod. Define centripetal force, give two examples. இதில் செகண்ட் சப்டிவிஷனில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது derive an expression for escape speed. அடுத்தது 7th one, explain the 4 types of motion, give two examples for each type. Arrive at an expression for power and velocity. 8th one, explain the variation of a g with altitude. Derive the time period of satellite orbiting the earth. Write a note on triangulation method and radar method to measure larger distances. Discuss rolling on inclined plane and arrive at the expression for the acceleration. Explain in detail the triangular law of addition. State and prove parallel axis theorem. இந்த ஆக்சஸ் தியரம் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. Prove the law of conservation of linear momentum. Use it to find the recoil velocity of a gun when a bullet is fired from it. 15th one, obtain an expression for the time period of t of a simple pendulum. The time period t depends on mass m of the bob, length of the pendulum. இந்த questions நல்லா படிச்சுக்கோங்க. Next, explain the similarities and differences of centripetal and centrifugal forces. 17th one, state and explain work energy theorem. 18th one, derive the kinematic equations of motion for constant acceleration. 19th one, arrive at an expression for elastic coalition in 1 dimensions in and discuss. 20th one, express 76 centimeter of mercury pressure in terms of Nm using the method of dimension. 21, compare the special features of static friction and kinetic friction. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இமீடியட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக கண்டிப்பாக இதுக்கப்புறம் கல்வி விஜி சேனலில் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வரும். ஸோ 100% நீங்கள் தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்னடா ஆல் ஸ்டாண்டர்ட் 6th-லேருந்து 12th எல்லா வீடியோவும் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கான வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 11th-க்கான வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான சப்ஜெக்ட் பை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். 21, compare the special features of static friction and kinetic friction. 22, show that path of projectile is parabola when the projectile is projected horizontal motion. 23, state and explain work energy theorem. 24, what is parallax method? How will you measure the diameter of the moon using parallax method? 25, state and explain parallel axis theorem.
26. Write 3 Newton's law of motion. 27. Explain laws of kinetic energy in inelastic collision. 28. Derive equation of uniformly accelerated motion by calculus method. 29. Obtain the expression for movement of inertia of uniform rod. 29 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 29 கொஷினில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொஷின் கேட்காதீங்க. 29மே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் நடந்தது எல்லாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லோட கலெக்ஷன் எடுத்து அதில் டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டினோட கலெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நான் பாஸ் ஆகிறது கஷ்டம் ஃபிசிக்ஸில் நான் ஃபெயில் ஆகிடுவேன் பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நான் எனக்கு வந்து 100னா எனக்கு 100ல் நான் வந்து ஒரு 70ஆச்சும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இல்லை நான் சென்டம் மார்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இன்டர்னல் மார்க் தவிர்த்து இன்டர்னல் மார்க்கோட சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரையும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற பிளேலிஸ்ட் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க போய் பாருங்கள். தேங்க்யூ.